இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான, ரொம்ப ரொம்ப கொலைகாரத்தன்மையுள்ள, ரொம்ப ரொம்ப கொல்லக்கூடிய, ரொம்ப ரொம்ப மட்டமான கேம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ப்ளூ வேல் கேமு. அதே மாரி WhatsApp மூலியமா நம்மள தொடர்பு கொண்டு கொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மோமோ. என்ன சபரி இப்படிலாம் ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா உண்மையாலுமே மோமோன்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குது. அந்த மோமோன்னு சொல்லக்கூடிய பேர் எப்படி இருக்குன்னா, மொட்டை கண்ணு, ஒரு பெண்ணோட மூஞ்சி, மூஞ்சி இப்படி சிரிச்ச மாரி, அது ஒரு ஜோக்கர் மூஞ்சி ஒரு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல தான் இது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோமோ சேலஞ்சுன்னு சொல்லக்கூடியது, இந்த குழந்தைங்க யார் யாரெல்லாம் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்களோ, அவைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம், ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் WhatsAppல. இந்த மாரி நான் வந்து உனக்கு நலம் விரும்பி, என்னுடைய பேரு நீ வந்து மோமோன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோன்னு சொல்லி வரும். அந்த குழந்தைங்களும் ஓகே யாரோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் எனக்கெல்லாம் அந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, யாரோ ஏதோ பொண்ணு தான் அனுப்பி விட்டுருக்குதாட்டுருக்குன்னு சொல்லி நானா சேவ் பண்ணிக்குவேன். மோமோன்னு அது சேவ் பண்ண சொன்னுச்சுன்னா, மோமோ செல்லம்னு சொல்லி சேவ் பண்ணிக்குவேன். அந்த மாரி யாராவது ஒருத்தர் வந்து மோமோன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னா, அதுவும் அவங்களும் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்புறமேட்டு கால காலங்கள் ஆக ஆக மோமோட்ட இருந்து ஒவ்வொரு அழைப்பு வரும். ஒவ்வொரு விஷயங்கள் வரும். என்ன பண்ணும், மோமோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் அனுப்புமாம் குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்க அந்த லிங்க தொட்டுட்டாங்க அப்படின்னா, இவங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய அனைத்து அப்டேட்டுமே அவைங்களுக்கு போயிருமாம். யாருக்கு? மோமோவுக்கு. அந்த சேலஞ்சு குடுக்குறவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், டெய்லியும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு பொழுதன்னைக்கு நீ வந்து உங்க அப்பாட்ட பேசாம இரு. இல்லைன்னா உங்க அம்மாட்ட பேசாம இரு. இன்னைக்கு முழுக்க நீ போய் தனியா உட்காந்துரு. இன்னைக்கு முழுக்க உங்க வீட்டு மொட்டை மாடியில போய் இரு. அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இது பண்ணுவாங்களாம். அப்படியே பொழுதுகள் ஓட, 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 ஓட என்ன பண்ணுவாங்களாம், நீ வந்து உன்னுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாத பர்சனலா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணு. நியூடிட்டி இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம் மோமோல. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோர்ஸ் பண்ணங்காட்டி, அந்த மோமோவுக்கு வந்து இவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கு அடிக்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஃபோட்டோ அனுப்பிவிடுவாங்களாம். அப்படி ஃபோட்டோ அனுப்பிவிட்டவாட்டி, இன்னும் உன்னுடைய பர்சனல் டீட்டெயில்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்களாம். பர்சனல் டீட்டெயில்லாம் சொன்னவாட்டி, அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்களாம். கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்களாம். இந்த மாரி நீ வந்து உன் கைய வந்து இப்படி கிழிச்சுக்கோ. உன் புருவத்தில வந்து இப்படி சேவ் பண்ணிக்கோ. உனக்கு வந்து டாட்டூ குத்திக்கோ. மோமோன்னு சொல்லி டாட்டூ குத்திக்கோ. அப்படி சொல்லி நெறைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தைங்களும் இருந்துகிட்டு, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்மளோட பர்சனல்லாம் அவங்களுக்கு தெரியும். இத விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ப அப்பா, அம்மாவ வந்து கொலை பண்ணிருவோம்ன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க வந்து மிரட்டுவாங்களாம், உங்க அப்பா, அம்மாவ கொன்னு புடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், ஒரு 5 வயசு, 6 வயசு, 7 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து அவங்க சொல்ற மாரிலாம் பண்ணி கடைசியா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்களாம், மோமோ சேலஞ்சுல, நீ வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிருன்னு சொல்லுவாங்களாம். அந்த குழந்தைங்களும் வந்து வேற வழி இல்லாம மாட்டி இறந்துருவாங்க. பெரும்பாலான விஷயம் வந்து ரொம்ப நாளா அமெரிக்கா இந்த மாரி நாடுகள்ல நடந்துட்டே இருந்திருக்குது. அவங்கலாம் என்னடா இது குழந்தைங்க திடீர்னு செத்து போகுதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்னாடி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இதுக்கு பின்னாடி மோமோ சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா நெட்வொர்க் இருக்குது அப்படின்ட்டு. சரி அவங்களால ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியாதா? அவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிக்கணும்னு நெனச்சா பிடிக்க முடியும் தானேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க தான் இருக்குது ஒரு முக்கியமான விஷயமே. நம்ப எப்படி பிடிக்கணும்னு சொல்லி அந்த மிஷின்லாம் வச்சிருக்கிறோமோ, சிக்னல் காட்டுற மிஷின் வச்சிருக்கிறோமோ, அவைங்களும் என்ன பண்றாங்க, சிக்னல் காட்டாம இருக்கிறதுக்கு அவைங்களும் மிஷின் வச்சிருக்கிறாங்க. நம்ப "உன்னை போல் ஒருவன்" படத்துல கமலஹாசன் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்துல டின்னு மேலலாம் வச்சிருப்பாரு குட்டி குட்டி மிஷினு. அந்த மாரி மிஷின் அவைங்களும் வச்சிருக்கிறாங்க. நம்பளுக்கு படிப்புலாம் கிடையாது. 12வது ஃபெயிலு தான். நான் மிஷினுன்னு சொன்னேன்னா, நீங்களே புரிஞ்சுக்கணும். வைஃபை மிஷின்னா சிக்னல் இழுத்து குடுக்கும். நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி காட்டும். அவங்க என்ன பண்றாங்க, வைஃபைய கட் பண்ற மாரி மிஷின் வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இவங்க என்ன பண்ணாலும் அங்க அவங்களுக்கு தெரியாது. எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. சிக்னல் டிடெக்டர் மிஷின் இவங்க வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சிக்னல் டிடெக்டர் பிளாக்கிங் மிஷின் அவிங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கரெக்ட்டா காட்டவே காட்டாது. ஸோ, அதனால இந்த மோமோ சேலஞ்ச் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நாளா வந்து பிடிக்க முடியாமலே இருந்திருக்குது. அதனால வந்து பல குழந்தைகள் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மோமோ விட மோசமான ஒரு கேம், மட்டமான கேம் என்னன்னா ப்ளூ வேல் கேம்ன்னு சொல்லிட்டு. ப்ளூ வேல் கேம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த Facebookல இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாரியே Facebook உலகம் பூரா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப Facebookல வந்து யார் யாரெல்லாம் சேடா இருக்கிற மாரி, யார் யாரெல்லாம் சோகமா இருக்கிற மாரி ஃபோட்டோ போடுறாங்களோ, அவிங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ப்ளூ வேல் வந்து அப்ரோச் பண்ணுவாங்களாம். இந்த ப்ளூ வேல் கேம் வந்து Chromeலயோ, Play Storeலயோ, வெளிநாட்டுகள்ல இருக்கக்கூடிய ஆப்லயோலாம் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. யார் யார் சோகமா இருக்கிறாங்களோ,
அவங்கள பார்த்து தான் ப்ளூ வேல் கேம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்க திடீர்னு பிள்ளைங்கலாம் வந்து ப்ளூ வேல் பச்சை குதிரைலாம் செத்து போறத பார்த்தோன்னே, என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னா, Facebookல அவங்க சோகமா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோவோ, அல்லது ஒரு டயலாகோ அல்லது ஸ்டோரியோ ஏதோ ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த வெளிநாட்டு காவல்துறை என்ன பண்றாங்க, ஒரு பையன் பேர்ல ஒரு ஃபேக்கான ஒரு ஐடி ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. இப்ப இப்ப இந்த ஊர்ல வந்து ராமசாமின்னு ஒரு பையன் இருக்கிறான்னா, எங்க பக்கத்து வீட்ல ராமசாமின்னு உண்மையாலுமே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க அப்பன் ஃபோன வாங்கிட்டு வந்து, அவங்க அப்பா ஃபோன வாங்கிட்டு வந்து, இவங்க ஃபோன கையில வச்சுக்கிட்டு, அவங்க அப்பாவுக்கு வேற ஃபோன் வாங்கி குடுத்துட்டு, இந்த ஃபோன்ல இருந்து ஒரு ராமசாமி அப்பாவி அப்படின்னு சொல்லி பேர்ல என்ன பண்றாங்க, ஒரு ஐடி ஒண்ணு ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி அந்த பையன்கிட்ட இருக்கிற 100 ஃபோட்டோ இருக்குதா, டெய்லி ஒரு ஃபோட்டோ அவன் சோகமா இருக்கிற மாரி, வருத்தமா இருக்கிற மாரி, டல்லா இருக்கிற மாரி எல்லாம் ஃபோட்டோ அப்லோட் பண்றாங்க. டெய்லி ஒரு ஃபோட்டோ. ஃபோட்டோ போட்டு எனக்குன்னு யாருமே இல்ல. நான் ஏமாந்துட்டேன். நான் அப்பாவின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் அந்த பையனுக்கு வயசு 13. 13 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அந்த பையன் ஃபோட்டோ போட்டு அந்த மாரி காவல்துறை என்ன பண்றாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்றாங்க. அப்ப வந்து ப்ளூ வேல் கேம் அவங்க கிட்ட இருந்து ஒரு அப்ரோச் வருது. நான் உன்ன ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு உதவி பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நீ எங்க கூட சேர்ந்துருன்னு சொல்லிட்டு. காவல்துறைக்கு தான் தெரியும், இவங்க விரிச்ச வலையில திமிங்கலம் மாட்டுதுன்னு. திமிங்கலம் உள்ளாடி வருது. ப்ளூ வேல் கேம்காரங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, ஆமா சொல்லுங்க நீங்க யாருன்னு கேட்கும்போது, உனக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த கேம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோன்றாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்றாங்க, டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ப இறக்கிட்டாங்க. ப்ளூ வேல் கேம இறக்கிட்டாங்க. இறக்குன வாட்டி அவன் டெய்லியும் ஒரு சேலஞ்ச் அனுப்புறான். இந்த மாரி உன் முடிய வந்து பாதி ட்ரிம் பண்ணிக்கோ, பாதி அப்படியே விட்டுரு. இந்த ஒரு செந்தில் ஒரு என்ன படம் அது, ஜெய்ஹிந்த் படத்துல செந்தில் இந்த பக்கம்லாம் மொட்டை அடிச்சுட்டு, இங்க மட்டும் முடி அப்படியே முள்ளம்பன்றி மாரி இருக்கும். அவரு சொல்லுவாரு, "நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைவ்ஸ் போவோம். எங்க வண்டி நாங்க எப்படி வேணாலும் போவோம் பாருல." அந்த மாரி அவங்க ப்ளூ வேல் கேம்ல இதெல்லாம் சொல்லுவாங்களாம். "உன் முடி வந்து ஒரு பக்கம் வந்து ட்ரிம் பண்ணிக்கோ, ஒரு பக்கம் முடி விட்டுரு. அதே மாரி உன் புருவத்த ஷேவிங் பண்ணிரு. கையில ப்ளூ வேல் பச்சை குத்திக்கோ, கையில கிழிச்சிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேலஞ்ச் பண்ணுவாங்களாம். மாடி மேலேருந்து கீழ குதி. அத கீழ குதிச்ச வாட்டி உன் ஃபோட்டோ கை உடைஞ்சிருக்கும்ல, அந்த ஃபோட்டோவ அனுப்பு. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பையன் வந்து அந்த பண்ற மாரி சும்மா கட்டு போட்டு அவன் ஆக்டிங் பண்ற ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க காவல்துறை. அப்புறமேட்டு என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு நாளு உன்னோட பர்சனல்லாம் சொல்லுன்றாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, சும்மா வந்தது போனது கதையெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. நான் இந்த மாரி லவ் பண்ணேன், இந்த மாரி நடந்துச்சு, இந்த மாரி போணுச்சு, இந்த மாரி வந்துச்சு. நான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன வச்சு சும்மா டம்மியா ஒரு கிரியேட் பண்ணி அந்த ப்ளூ வேல் கேம்காரனுக்கு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், "நீ இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கோ. இல்லைன்னா நாங்க உன்ன விடமாட்டோம். நாங்க உன்ன விடமாட்டோம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் கொன்னு புடுவோம். ஆய் ஊயின்னு இருக்கிறாங்க." இவன் என்ன பண்ணியிருக்கிறான், "அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வந்து வேற ஏதோ சொல்லுங்க." அப்படிங்கும் பொழுது, "இல்ல நீ தற்கொலை பண்ணி தான் ஆகணும். உன்னைய மாரி தற்கொலை பண்ணவங்க ஃபோட்டோலாம் அனுப்பி விடுறேன் பாருன்னு" சொல்லிட்டு, இவன மாரியே மாட்டி செத்து போனவங்க ஃபோட்டோலாம் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இவனையும் சாவ சொல்லி. இவன் என்ன பண்ணிக்கிறான், இவன் தான் ஒரிஜினலே கிடையாது. போலீஸ உருவாக்குன ஒரு டம்மி கேரக்டர் தானே. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, "அப்படிலாம் பண்ண முடியாது. வணக்கம்டா மாப்ளன்னு" சொல்லிட்டு போலீஸ் ஃபோட்டோ அனுப்பி விட்டுருக்காங்க. அத பார்த்தாட்டி அவன் அப்படியே கனெக்ஷன் கட் பண்ணிட்டு போயிட்டானாம், அந்த கேம்காரன். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல நடந்துச்சு. நம்ப இந்தியாவுல அந்த மாரி விஷயம் நடந்து, நம்ம தமிழகத்திலே ஒரு பையன் இறந்திருக்கிறாரு. அதன் காரணமா அதன் காரணமா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ப்ளூ வேல் கேமு அந்த ஆன்லைன்ல தடையே விதிச்சுட்டாங்க. அவன் எந்த விதத்திலயும் நம்மள தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு, அந்த மாரி ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி சிஸ்டத்த உருவாக்கிட்டாங்க. இதனால தான் நம்ம சொல்றது, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது நம்ம நெனச்சு பார்க்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம நெனைக்கிறத விட 1,00,000 பேர் இல்ல, 1,00,00,000 பேர் இல்ல, 4,00,00,000 பேர் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து சபரி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம், அயோத்தியாபட்டினம், மேட்டுப்பட்டி தாதன் ஒரு கிராமத்துல இருந்து இந்த 4க்கு இந்த 10க்கு 4 ரூம்ல இருந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது வந்து சேலத்துக்குள்ளாடி மட்டும் இல்ல. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு. இது வந்து இன்னைக்கு இல்ல, இன்னும் 10 வருஷம் இல்ல, இன்னும் 20 வருஷம் கழிச்சுனாலும் நான் இந்த வீடியோவ பார்க்க முடியும் என்னால. இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அப்படி சொல்லும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது, நம்மளுக்கு தாண்டி ஒரு சக்தி இந்த கேமரா. யாரு என்ன தப்பு பண்ணாலும், யாரு என்ன நல்லது பண்ணாலும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரெக்கார்ட் இருக்குது. சரிங்களா? இந்த மாரி வந்து இந்த வீடியோ நான் 10 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். 20 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். 20 வருஷம் முன்னாடி நான் வந்து இப்ப எனக்கு 27 ஆகுதா? 20 வருஷம் கழிச்சு 47 வயசு ஆயிரும். 27 வயசுல நம்ம சின்ன பையனா தானே இருந்தோம். இதுவே பெரிய வயசு தான். 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இது சின்ன வயசு தான்.
நம்ம மூஞ்சி எப்படி இருந்துச்சு, நம்ம குரல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மறுபடியும் திரும்பி பார்க்குற மாரி. இன்னொன்னு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது சரியான கருத்தா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. தப்பான கருத்து இருந்துச்சு அப்படின்னா, 1,00,000 பேரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. 1,00,00,000 பேரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது நியாயமா இருக்கணும். கரெக்ட்டான கருத்தா இருக்கணும். சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒண்ணு. 1,00,000 வாட்ஸ் ஒயர் மாரி அது. கரண்ட் போயிட்டு இருக்குது. ரொம்ப கவனமா அத நம்ம என்ன பண்றோம், கிளவுஸ் போட்டுட்டு தான் தொடுறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுன்றத சின்ன ஓட்டன்னு தொட்டோம் அப்படின்னா சாக்கடிச்சுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். சமூக ஊடகங்கள்ல ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. தெரியாத நபர்கள்கிட்ட அளவோட பழகுங்க.